நான் 1 வீக்ல லண்டனுக்கு வந்துருவேன். இதுதான் அட்ரஸ். இங்க உன் வேலையை முடிச்சுட்டு என்ன வந்து அங்க மீட் பண்ண. அன்புள்ள கிரேஸ், போருக்கடி நான் ஏதாவது முக்கியமான முடிவெடுக்கணும்னா காயினை வச்சுதான் எடுப்பேன். இந்த வாட்டியும் அதே தான் பண்ண போறேன். Where secrets lie in the border fires and the humming wires. Yeah, man, you know you're never coming back. Across the square, across the bridge, past the mills, past the stack. On a gathering storm comes a tall, handsome man in a dusty black coat with a red right hand. இறைவனடி சேரட்டும். ஆமேன். ஆமேன். என் நண்பன் ஃப்ரெடி த்ரோனுக்கு நான் ஒரு சத்தியம் பண்ணியிருந்தேன். ஒருவேளை எனக்கு முன்னாடி அவன் இறந்து போனா அவனை பத்தி சில வார்த்தைகள் பேசுவான். என்னோட சகோதரிக்கு அவன் கணவனாகிறதுக்கு முன்னாடி இந்த சத்தியத்தை பண்ண. நாங்க பிரான்ஸ்ல இருந்தப்போ அரசர் சார்பா சண்டை போட்டோம். ஆமென். கடைசியில ஃப்ரெடியோட உயிர் போர்ல போகல, ஒரு கொள்ளை நோயால போயிடுச்சு. கொடிய நோயால ஃப்ரெடியோட உயிர் போயிருந்தாலும் அவனோட ஆன்மாவையும் ஆற்றலையும் அவன் குழந்தைங்களுக்கு கொடுத்திருக்கான். இப்போ ஃப்ரெடி தான் இல்ல, நீ பர்மிங்ஹாம்க்கு திரும்பி வந்துற. வண்டி ஓட்டுறவங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்திருக்கீங்க. இதை பார்க்க எவ்வளவு வேடிக்கையா இருக்கு தெரியுமா? அதெல்லாம் இப்போதைக்கு தான் ஆயிடா. பாதி நாடே பசியோடு இருக்கும் போது உன்கிட்ட அதிக விலையுள்ள 4 வண்டி இருக்குது. நியாயமா இருக்கா? இப்ப எங்களை பார்த்தா உனக்கு அசிங்கமா இருக்கா? நான் எப்படி இருந்தேங்கிறத யோசிச்சு பார்க்கும்போது சில சமயம் எனக்கே அசிங்கமா இருக்கு. கால் அவ கசினோட சேர்ந்து கல்லறையில இருந்து பூக்களை பறிச்சிட்டு இருக்கா. ஏடா, நீ வீட்டுக்கு வரியா? நான் என்னோட வீட்டுக்கு போறேன். பரவாயில்ல, விடுங்க போ. நம்மளை பார்த்தா அவளுக்கு அசிங்கமா இருக்கும். நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ வீட்டுக்கு வர வேற காரணமும் இருக்கு. நாங்க சில திட்டங்களை வச்சிருக்கோம். நான் லண்டன்ல ஒரு இடத்த பார்த்திருக்கேன். டாமி, பிசினஸ பத்தி இங்க பேசக்கூடாது. பாலே, ஐடா அழுதுகிட்டு இருந்தானா நான் பேசாம இருந்திருப்பேன். ஆனா இப்ப அவ அழல. லண்டன்ல ஒரு ஷெல்பியா இருக்கிறது எக்ஸ்பான்ஷன்ல எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறது உனக்கு தெரியுமா? தெரியும். ஆனா நான் ஒரு ஷெல்பி கிடையாது. இப்ப நான் ஒரு தானும் கிடையாது.
நான் சுதந்திரமானவ. நான் கார்ல கூட்டிட்டு கிளம்புறேன். நான் தான் சொன்னேன்ல, இதை நான் பாத்துக்கிறேன்னு. பரவாயில்ல விடுங்க. ஆபத்து கடந்து போற வரைக்கும் அவளுக்கு பாதுகாப்பு ஆளுங்களை விட்டுட்டு வரேன். ஆபத்து கடந்து போற வரைக்குமா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. சரி சரி ஓகே. நான் போயிட்டு வந்துடுறேன். சரியா காலையில் 7 மணிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. இங்கே இருக்கிற யாரும் எதையும் பார்க்கல. பேட்ரோலும் அந்த நேரத்தில் இங்கே இல்லை. மிஸ்டர் ஷெல்பி, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? கேஸ் லீக்கால தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கும். இது நம்புற மாதிரி இருக்கும்ல? மேடம், உள்ள போற அளவுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் பாதுகாப்பா இல்ல. மேடம், இது இந்த இடம் முழுக்க இருக்கு. கன்ஃபெட்டி. நீங்க இப்ப போலாம். ஷோர். யாரு யார் இதை நமக்கு செஞ்சிருப்பா? ஒரு ஆரிஷ் விஸ்கி. உங்க இடத்துல வெடி விபத்துன்னு கேள்விப்பட்டேன். கேஸ் தீப்பொறியும் சேர்ந்தா இப்படிதான். யார் அதை எதிர்பார்த்தா? உங்க பிசினஸ் எப்படி போகுது மிஸ்டர் ஷெல்பி? உனக்கு ஒன்று தெரியுமா? ஒரே பசி பட்னியோட இருந்தாலும் என் பிசினஸ் பிரமாதமா போய்கிட்டு இருக்கு. உங்கள யாரு பீக்கி பிளைண்டட் டெவில்? போயிட்டு வரேன். ஃபென், உள்ள வா. ஃபென், இந்த போனை புடி. இங்க வா. நீ பாத்துக்கோ, நான் வரேன். ஓலி, அவன் யாருன்னு சொன்னானா?
அவன் பிளாக் லைன் கிட்ட போயிருக்கான். தனியாவா? டாமி எல்லாத்தையும் தனியா தானே பண்ணுவான். நான் வேணா பிளாக் லைனுக்கு போட்டுமா? என்ன? நான் அங்க போய் அவனை பார்க்கவா? வேண்டாம். சரி, ஆர்த்தர் எங்க போயிருக்கான்? போலீஸ் கிட்ட இருந்து கேரிசனோட விஸ்கிய காப்பாத்திட்டு இருக்கான். பாலி, எல்லாமே நம்ம கையை மீறி போயிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. கைக்குள்ளேயே வச்சுக்க முயற்சி பண்ண. ஆடா காலையில என்ன சொன்னான்னு தெரியுமா? யாருக்கும் தெரியாம பூமிக்கு அடியில ஒரு ஃபேக்டரியில வேலை பார்க்கற மாதிரி இருக்கும்னா நம்மள பார்த்து கோஸ்ட்னு சொல்றா. அவ திரும்ப வருவா. எப்போ? அவளுக்கு நாம தேவைப்படுறப்போ. அது இருக்கட்டும், யார் நம்ம பப்ப வெடிக்க வச்சது? இதோட 6. என்ன 6? இங்க வந்ததுல இருந்து கேள்வியா கேட்டுட்டு இருக்க. கேள்வி கேட்கறத விட்டுட்டு பதில் தேடுற வழிய பாரு. எதுக்கு? 7. ஏன்னா நாங்க லண்டன் போனதுக்கு அப்புறம் நீ தான் இந்த இடத்த பாத்துக்கணும். இல்லனா வேற ஆளை தேட வேண்டி இருக்கும். தாமஸ் ஷெல்பி, நீதான் என் பாப்பா வெடிக்க வச்சியா? கோவம் பயத்தை போக்கடிச்சிருச்சு. நல்லது. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. டாமிக்கு ஊர்ல ஒரு நல்ல பேர் இருக்கு. இவர் எதை பார்த்தும் பயப்படவே மாட்டார்னு சொல்லுவாங்கல்ல. இந்த மொத்த உலகத்திலயும் வயலண்டான ஆண்களை தான் ஈஸியா டீல் பண்ண முடியும். சரி சொல்லுங்க, நீங்க எந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க? உங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதா நான் கேள்விப்பட்டனே. அரசர் உங்களுக்கு அமைதி ஒப்பந்தம் கொடுத்தாரு, ஆனா நீங்க போறதா எதிர்பார்க்கறீங்க. இது உங்களுக்கு ரொம்ப வேடிக்கையால அமைதிக்கான ஒரு போர். நீங்க அமைதி சார்பா பேசுறீங்களா இல்ல போர் சார்பா பேசுறீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உங்களுக்கும் மரணத்துக்கும் ஒரு அடிதான் தூரம் மிஸ்டர் ஷெல்பி. அதனால சிரிக்கிறத நிறுத்துறியா? உன்னோட பேரு ஐரின் ஒடானல். உன்னோட பையன் ஹார்போன்ல இருக்கிற செரிவுட் ரோட் ஸ்கூல்ல படிக்கிறான். அவனுக்கு கால்ல ஒரு பிரச்சனை இருக்கு. அவன் பேரு ஷான். எல்லா ரேஸ்லயும் அவன் கடைசி தான் வருவான். அவன் பையன் ஓட முடியாதுன்னு தெரிஞ்சு எதுக்காக ஓடணும்? நான் என்ன சொல்றேன்னு புரியுதுல்ல ஐரின் ஒடானல்? இந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. நீங்க சரின்னு மட்டும் சொல்லுங்க. இப்பவே இவன் தலையில புல்லட்டை நான் இறக்குறேன். இல்ல, அவன் எதிரிகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் வரான். அதனாலதான் இவனை தேர்ந்தெடுத்திருக்காங்க. தேர்ந்தெடுத்திருக்காங்கல்ல, சொன்னதை கேட்டியா? தேர்ந்தெடுக்கப்பட்டவன் ஸ்மோக் பண்ணலாமா? ஒரு இடம் இப்ப காலி ஆயிருக்கு. அங்கதான் நீ இப்ப வரப்போற. யார் என்ன தேர்ந்தெடுத்தது? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு நிறைய வேலை இருக்கும். அதனால என்னை யார் தேர்ந்தெடுத்தாங்கன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். இப்போ இந்த மிஸ்டர் ஷெல்பி, நீங்க ஒழுங்கா உங்க வாயை மூடிக்கிட்டு சொல்றத மட்டும்தான் கேட்டாகணும்.
ராத்திரி 12 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் இங்க சுத்தி இருக்கிற எந்த தொழுவத்திலையும் ஒரு ஆள் இருக்கக்கூடாது. சரி, நான் ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? சரி, ஆனா எது பண்றதா இருந்தாலும் எந்த ஒரு இடத்தையும் எரிச்சிடாத, சரியா? ஏன்னா ராத்திரி ஃபயர்மேன் வர்றது ரொம்ப கஷ்டம். போதும், நீ இங்க இருந்து கிளம்பு. அப்புறம் உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதுக்கு பணம் தேவையில்லை. நம்மளோட ஒரு பழைய ஃப்ரெண்டு இப்ப சிட்டிக்கு வந்திருக்காரு. சும்மா இந்த பக்கம் வந்ததா என்கிட்ட சொன்னாரு. ஏதோ சீக்ரெட் டிபார்ட்மெண்டோட ஹெட்னு நினைக்கிறேன். பணம் அவர்கிட்ட கொட்டி கிடக்குது. அந்த ஐரிஷ் டிஸ்க். ஸோ நம்மள மாதிரி ஆளுங்க கிட்ட பிரச்சனை வச்சுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு வரேன் டாம். நான் சொல்றத கேளுங்க. என் மேல இருந்து கையை எடுங்க. என்ன விடுங்க. அது ஒரு அல்ஸ்டர்மேன். அவன் கையில ஓனாய் தலையோட ஒரு ஊற்றுகோல் இருந்தது. அவனோட வலது கால்ல ஒரு புல்லட் காயம் இருந்தது. நான் சொல்றத நம்புங்க. விடுங்க. எனக்கு வேற எதுவும் தெரியாது. நான் எதுவும் பண்ணல. அந்த ஓனாய் முகமுடி போட்டிருந்தவன் தான் எல்லாத்தையும் பண்ணா. உன்னுடைய விதி என்னங்கறத நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அரசரோட பிரதிநிதி கிட்ட நான் பேசி ஆகணும். என்ன அவர்கிட்ட பேச விடுங்க. உன்னோட தப்பு நீ கடவுள் கிட்ட ஒத்துக்கோ. அரசரோட பிரதிநிதி கிட்ட நான் இப்பவே பேசி ஆகணும். ஃபாதர், இருங்க. எங்க போறீங்க? அரசரோட நேரடியா தொடர்புல இருப்பீங்க போல இருக்கு. மேஜர் கேம்பல், சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க. நான் ரொம்ப பிஸியான ஆள் கவர்னர் சார். உள்ள இருக்கிறவன இன்னும் 7.5 நிமிஷத்துல கொலை குற்றத்துக்காக அவனை தூக்கிலிட போறோம். ஒயிட் சாப்பல்ல ஒரு ஐரிஷ் ஆர்வலரை கொலை பண்ண குற்றத்துக்காக. இது எங்கேயாவது கேட்ட மாதிரி இருக்கா மேஜர் கேம்பல்? இல்ல கவர்னர், எங்கேயும் கேட்ட மாதிரி இல்ல. நேத்து காலையில இருந்து இந்த கொலையை பண்ண சொன்னது பிரிட்டிஷ் சீக்ரெட் இன்டெலிஜென்ட்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சாக போறேன்னு தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி வாய்க்கு வந்தபடி எல்லாம் அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அவன் வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருந்தா கடைசி நேரத்துல அவனை மன்னிச்சிருவன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது இப்போ அவனுக்கு உதவாது. என்ன மன்னிச்சிருங்க கவர்னர். இந்த விஷயத்தை எதுக்காக நீங்க எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? அவனை இந்த வேலையை பண்ண சொன்னது இன்டெலிஜென்ஸ் சர்வீஸோட சீஃப் டாப்னு சொன்னான். ஒரு அல்ஸ்டோமேன். ஓனாய் முகம் கொண்ட ஒரு கை கொம்போட வலது காலில் புல்லட் காயம் இருக்குன்னு சொன்னான். அப்படி இல்ல. இப்பவும் எனக்கு புரியல கவர்னர். நீங்க உங்களோட கடமையை ரொம்ப சரியா செஞ்சிருக்கீங்க. அரசர் விதிச்ச இந்த மரண தண்டனையை நிறைவேற்றுறதும் உங்களோட கடமைகள்ல ஒண்ணுதானே கவர்னர். அடுத்த 4 நிமிஷத்துல அங்க இருக்கிறவன மரணத்தோட நுழைவாயிலுக்கு அனுப்ப வேண்டியது உங்களோட கடமை. நான் சொல்றது புரியுதா? அப்புறம் இந்த விஷயத்தை பத்தி நீங்க வேற யார்கிட்டயாவது பேசலாம்னு ஆசைப்படாதீங்க. ஏன்னா உங்க வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆத்தர், டாமி ஃபேமிலி மீட்டிங்க்கு கூப்பிட்டிருக்காரு. ஆத்தர், இப்பதான் அவனோட அசிஸ்டண்ட போட்டு சம பொலம் தான். அவனையே ஒரு பக்கெட்ல தான் வாரி போட்டேன். ஆத்தர், மொத்த 2000. வா போலாம். உட்காரு ஃபின்.
டாமி எங்க இருக்கான்னு அவன் சொல்லுங்க. இங்கதான் வந்துகிட்டு இருக்கான். நாம அவனுக்காக வெயிட் பண்ற நேரத்துல விஸ்கி சாப்பிடலாம். வெடி விபத்துல இவ்வளவுதான் மிஞ்சிச்சு. இருந்தாலும் நல்லா இருக்கும். சரி, டாமி இங்க வர்றதுக்கு முன்னாடி நமக்குள்ள நாம சில விஷயங்களை பேசி முடிவு பண்ண வேண்டியது இருக்கு. நமக்குள்ளையா? ஆமா, நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். தெற்க நோக்கி போற இந்த எக்ஸ்பான்ஷனை எல்லாரும் எப்போ முடிவு பண்ணோம்? நீ ஏதாவது சொல்ல நினைக்கிறேன்னா தாமஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண. நீங்க சரியா சொன்னீங்க பாலி. நான் எல்லா கணக்கையும் பார்த்தேன். லீகலான கணக்கு, இல்லீகலான கணக்கு. நீங்க யாரும் அதை பார்த்ததில்ல. கடந்த வருஷங்கள்ல இந்த ஷெல்பி கம்பெனி லிமிடெட் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 150 பவுண்ட்ஸ் சம்பாதிச்சது. வெறும் ஒரே நாள்ல. கேட்டுச்சா? சில சமயம் அதுக்கு மேலேயும் வரும். அதனால நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எதுக்காக நாம இப்ப அதை மாத்தணுங்கிறீங்க? பாலி, ஏற்கனவே என்ன இருக்குன்னு பாத்தீங்கல்ல. இன்னும் நாம லண்டன்ல காலே வைக்கல, அதுக்குள்ள நம்ம பப்ப வெடிக்க வச்சுட்டாங்க. அத பத்தி யாரு என்ன சொன்னாங்க? ஆமா, யாரு? உனக்கு அதை யார் பண்ணதுன்னு தெரியுமா? இல்ல, அது யாரு பண்ணதுன்னு அவளுக்கு தெரியாத. ஃபேமிலி மட்டும்தான் பேசணும்னு சொன்னாங்க. இந்த இடத்துல எல்லாருமே பேசலாம். எங்க வா எஸ்எம்ஏ, நீ என்ன சொல்றங்கிறத எல்லாரும் கேட்கலாம். என் குடும்பத்து சார்பா நான் பேசுறேன். அதனால நான் இந்த கம்பெனில ஆண்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு பெண்களுக்கும் இருக்கு. இங்க இறங்கி வா எஸ்எம்ஏ. நான் இந்த குடும்பத்துக்கு ரத்த சொந்தம் கிடையாது. அதனாலதான் என்னமோ தெரியல, என்னால சில விஷயங்களை வேற கோணத்துல பார்க்க முடியுது. என்னோட பாயிண்ட நான் சொல்றேன். தாராளமா சொல்லு. என்னோட கணவர் சொன்ன மாதிரி ஷெல்பி கம்பெனி லிமிடெட் இப்ப ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. ஆனா லண்டன்ல ஷெப்பர்ட் புஷ்லயும் போர்ட் பெல்லோலயும் எனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க. அந்த இடத்துல இப்ப போர் போயிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. காப்போஸும் அவங்க கூட சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எல்லா இனத்தை சேர்ந்த வெளிநாட்டுக்காரங்களும் அங்க இருப்பாங்க. அந்த இடத்துல பாம் எல்லாம் சர்வ சாதாரணம். எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. அதுவும் ஒரு ஷெல்பியோட வம்சத்துல பிறந்தவன். அவன் வளர்றத ஜான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத இடத்துல நாங்க வாழணும்னு ஆசைப்படுறேன். எங்களுக்குன்னு சந்தோஷமான ஒரு இடம். ஆனா லண்டன்ல பிரச்சனையும் போரும் தான் இருக்கு. தாமஸ். தாமஸா? நான் சொல்ல நினைச்சது இவ்வளவுதான். நீ சொன்ன விஷயங்கள்ல நிறைய அர்த்தம் இருக்கு. இத குடிச்சிட்டு அதையெல்லாம் மறந்துரு. தேங்க்யூ எஸ்எம்ஏ. பப்ல ஏற்பட்ட விபத்துக்கும் லண்டனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, புரியுதா? அந்த விபத்தோட பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன். ரெண்டாவது, நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் இந்த எக்ஸ்பான்ஷனை பத்தி நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. லண்டனுக்கு போன முதல் சில வாரங்கள்லயே நாம அங்க பண்றது லீகல் ஆயிடும். அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சரிதானே ஆர்த்தர்? சரிதான். உங்கள சிலர் உங்களோட கருத்துக்களை சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். கம்பெனியோட எதிர்காலத்துல யார் பங்கு வேணாம்னு நினைச்சாலும் சரி, தாராளமா வெளியில போலாம். இப்பவே போய் சந்தோஷமா இருக்கலாம். ஆனா குறிக்கோளோட இருக்கிறவங்களுக்கு அந்த பிசினஸ் நாளையில இருந்து ஆரம்பமாகுது. நாளைக்கே வா. நான் இந்த கம்பெனியோட ட்ரெஷரர். என்கிட்ட தான் முதல்ல நீ பேசணும்.
நாளைக்கு நியூ மார்க்கெட். வருஷத்திலே பிஸியான 3வது நாள். நம்ம கிட்ட 18 பேர் இருக்காங்க. பணம் கொடுத்தா எதையும் பண்ற அவங்களையே நம்புற? நான் பாஸ்வேர்டை மாத்திட்டேன். ஸோ என்ன நடந்துகிட்டு இருக்கு மிஸ்டர் தாமஸ்? பேக்லைன்ல நீ யாரை மீட் பண்ண? இதோட பாஸ்வேர்டு சொல்லுங்க பாலே. பாலே, உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்க. பப்புக்கு நடந்தது ஒரு ஐரிஷ் பிசினஸ்னால. சில விஷயங்கள் யாருக்கும் தெரியாம வெளியில வராம இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. எதுக்கு நாளைக்கு ஆரம்பிக்கிறேன்? நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு நியூ மார்க்கெட். லண்டனை சேர்ந்த எல்லா பாஸும் அங்க இருப்பாங்க. ஏன் நேரா போய் மொத்த சிட்டியும் தூக்க போறியா? இல்ல, நம்ம யாருங்கிறத காமிக்க இது ஒரு வாய்ப்பு. இட்டாலியன் கேங்ஸும் ஜூவிஷ் கேங்ஸும் கடந்த 6 மாசமா லண்டன்ல போர்ல இருக்காங்க. அது நம்ம போர் இல்ல. ஜூஸ் அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு உதவி தேவை. முடியாது. கிராண்ட் யூனியனோட தெற்கு பகுதியில நமக்கு ஒரு சப்போர்ட் தேவை. கேம்டன் டவுன் ஜூஸோட கண்ட்ரோல்ல இருக்கு. உன்னோட புத்திசாலித்தனமே உன்னை கொன்னுடணும் அம்மா சொல்லுவாங்க. யாரும் இங்க சாக மாட்டாங்க பாலே. நகரமே அமைதியா இருக்கும்போது நம்ம யாருங்கிறத அவங்களுக்கு காமிப்போம். ஆல்ஃபி சால்மனும் கேம்டன் பாய்ஸும் நம்ம கிட்ட வந்தாங்க அப்படின்னா லண்டன்ல நம்மளோட வேலையை சேஃபா ஆரம்பிக்கிறதுக்காக ரொம்ப செக்யூரான ஒரு வேர் ஹவுஸை பத்தி நாம பேசலாம். இப்ப ப்ளீஸ் அந்த சேஃபை எனக்காக ஓபன் பண்ணுங்க. உனக்கு தெரியுமா, அந்த இடத்துல நீ ரொம்ப நல்லா பேசின. இந்த கம்பெனில பெண்களுக்கும் சம உரிமை இருக்குன்னு சொன்னல, அதுதான். ஆனா அது வாய் வார்த்தை தான் இல்ல. நாங்க சொல்ற எதையும் கேட்க மாட்டேங்கிற. நீ எங்களை நம்பலன்னு நினைக்கிற. அவளை பத்தி நீ யோசிக்காத தாமஸ். அவளை பத்தி நீ மறக்கிறது தான் நல்லது. யாரை மறக்கணும்னு சொல்றீங்க? போங்க, எக்கோட கேட்டு அழிங்க. நான் ஏன் கண்டுக்க போறேன்? நீ இப்போ லண்டனுக்கு போறியா? இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்கு. என்கிட்டயே இப்படி ஒரு டைப்ரைட்டர் இருக்கு. ஒரு ஏலத்துல அதை வாங்கினேன். நான் இப்போ ஒரு கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்ணை மூடிக்கிட்டு இதை பண்ண பிராக்டிஸ் பண்றேன். அத எல்லாருமே பண்ணி ஆகணும். நீங்க போறதுக்கு முன்னாடி இங்க வருவீங்களா? இல்ல, நீங்க எனக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி பணம் கொடுக்காம போவீங்களான்னு எதிர்பார்த்திருக்கேன். அப்படியா?
நாம ஆரம்பிக்கலாம். கையை டேபிள் மேல வைங்க. இன்னைக்கு நம்ம கூட 2 புதிய நபர்கள் சேர போறாங்க. அவங்கள வரவேற்கலாம். உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க யாரை தொடர்பு கொள்ள நினைக்கிறீங்க? என்னுடைய கணவர் ஒரு கொடிய நோயால 6 மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. பார்க் ஹில்ல இருக்கிற மிஸ்ஸஸ் பிரீச் மூலியமா அவரை தொடர்பு கொள்ள நினைச்சேன். அவரோட பேரு அவங்களுக்கு புரியல. மிஸ்ஸஸ் பிரீச்ச பத்தி இந்த இடத்துல பேசாதீங்க. அவங்க ஒரு புனிதப்படுத்தப்படாத ஷார்லட்டன். அப்புறம் நீ யார தேடி வந்திருக்க? அது உண்மை என்னன்னா, அவ உயிரோட இருக்காளன்னு கூட எனக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். என் பையனையும் என் பொண்ணையும் குழந்தைங்களா இருக்கும்போது என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. பாரிஸ் அதிகாரிகள் கூட்டிட்டு போனாங்க. அவங்களுக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா கொஞ்ச நாளா எனக்குள்ள இருக்கிற உணர்வு, அந்த உணர்வுகளை வார்த்தையால சொல்ல முடியல. தொடர்ச்சியா எனக்கு கனவுகள் வருது. அந்த கனவுல ஒரு பொண்ணு, ஒரு 18 வயசு இருக்கும். அவ தெருவோட மறுபக்கத்துல நின்னுட்டு இருக்கா. தான் இந்த உலகத்தை விட்டு போயிட்டதா அவ சொன்னா. இந்த வருஷத்தோட என் பொண்ணுக்கும் 18 வயசு ஆக போகுது. மே மாசம் 15ஆம் தேதி. அந்த பொண்ணோட கண்கள் பார்க்க இந்த மாதிரி இருந்தது. என்னை பார்த்து அவ கத்த ஆரம்பிச்சா. நான் அவளோட அம்மா, என்கிட்ட பேச ஆசைப்படுறதா அவ சொல்லியிருந்தா. என்கிட்ட இருந்து அவளை பிரிச்சதுக்கு அப்புறமா அவளுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஒருவேளை அவ எனக்கு குட் பை சொல்ல நினைக்கிறான்னா அதை தெரிஞ்சுக்க கூடிய இடம் இதுதான். நீ பிளாக் மெடோனாவை போட்டிருக்க. நீ ஜிப்சியா? நான் ஒரு ஜிப்சியா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். நானும் ஒரு ஜிப்சி தான். உன்னோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் கணவரோட குடும்ப பேரு ஷெல்பி. சோ நம்ம முதல்ல ஆரம்பிக்கலாமா? No! 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 But if you come and all the flowers are dying,
and I am dead, as dead I will may be. You'll come and find the place where I am lying, and kneel and say an Ave there for me. And I will know, though soft ye tread above me, and then my grave will richer, sweeter be. And you'll bend down and tell me that you love me, and I will rest in peace until you come to me. Hey, Manjakan. பாருங்க, டாமி வந்துட்டான். ஒரு நிமிஷம் இரு. ஜான், வரேன், இரு. நான் நிதானமா இருக்கிறதுக்கு 7 மணிக்கு ஒரு வாட்டி 12 மணிக்கு ஒரு வாட்டி இதை பயன்படுத்தணும். ஒரு டாக்டர் எனக்கு கொடுத்தாரு. என்னை இதுதான் நிம்மதியா வச்சிருக்க. கெட்ட பழக்கத்தை மறக்க வைக்கிறதுக்காக கொடுத்த அதே பொருள் தான் இது. என் கோவத்தை கட்டுப்படுத்தணும் பாலி சொன்னாங்க. ஆனா இது என்ன ஸ்லோவாக. பார்த்தா சில விஷயங்கள் பாலிக்கு புரியாது. நீ தான் ஃபாஸ்டா இருக்கணும், ஸ்லோவா இல்ல. ஓகே, கிளம்பும் போதுதான் பிரச்சனை பண்ணுவா. என்ன உன் ஒய்ஃப் உன்னை போக விடலையா? சரி, அவளுக்கு இது பிடிக்காதுன்னு தெரியும்ல. அவ சில ஒப்பீனியன்ஸ் வச்சிருக்கா. அதுல எந்த ஒரு தப்பும் இல்ல ஜான். சீக்கிரம் வந்து கார்ல வாய மூடுறியா? காய்ஸ், பீக்கி பிளைண்டர்ஸ் இப்போ வெளியூருக்கு போக போறோம். வாய மூடுனா மூட மாட்டீங்க. என்ன மாதிரி உங்களுக்கும் இதுல விருப்பம் இல்லைல்ல? 330 நியூ மார்க்கெட்ல யாராவது பெரிய பணக்காரங்க வந்திருக்காங்களான்னு நீ போய் பார்த்துட்டு வா. அவங்க நம்ம ஆளுதான். 1 பவுண்டுக்கு மேல போச்சுன்னா என்கிட்ட சொல்லு. பாலி, உங்க பிசினஸ்குள்ள வரதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அவ எல்லாரையும் ஏமாத்துறவ. யார சொல்ற? அவங்களோட தங்கச்சி வாஷ் ஹவுஸ்க்கு வந்திருந்தாங்க. டேபிளுக்கு ஒரு ஷெல்பி வந்ததா சொன்னாங்க. நீ யார பத்தி சொல்ற? கிப்சிஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பாங்க. யாருன்னு தெளிவா சொல்லு. மிஸ்ஸஸ் பிரைஸ பாக்குறதுக்கு நேத்து ராத்திரி நீங்க போனீங்கல்ல? என்ன மன்னிச்சிருங்க. உனக்கு வேற என்ன தெரியும்? அவங்க தான் அந்த கண்ணடியை தள்ளினாங்க. அந்த ஆள் அவங்க கசின், அவன் தான் அதை தள்ளுவான். இது எல்லாமே ஒரு ட்ரிக். நீங்க ஏற்கனவே நம்புறதான் அவங்க சொல்லுவாங்க. கணவனை இழந்த பெண்கள் வருவாங்கன்னு தெரிஞ்சுதான் இதை பண்ணாங்க. பாலி, நீங்க இதை கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். நீ சொல்ற அந்த வாஷ் ஹவுஸ்ல நான் எதுக்காக போனேன்னு சொன்னாங்களா? இந்த குடும்பத்துல யார்கிட்டயாவது நீ சொன்ன, சத்தியமா சொல்றேன், நானே உன்னை கொன்னுடுவேன். இந்த உண்மையை வெளியே சொல்லாம இருக்கிறதுக்கு நீங்க என்னை கத்திய வச்சு மிரட்டணும்னு அவசியமே இல்லை. என்ன நம்பினா மட்டும் போதும்.
இத கொஞ்சம் பாருங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. உன் மனைவி சொன்னதுல ஒரு விஷயம் மட்டும் சரி, கிராம பகுதி தான் எப்பவுமே சிறந்தது. நான் கூட ஒரு நாளைக்கு இந்த மாதிரி இடத்துல வாழ்ந்து பார்க்கணும். சிக்கன்ஸையும் வளர்ப்பேன். உன்னை லண்டன்ல சந்திக்கிறோம் ஆர்த்தர். என்ன டாமி இது அப்படி நாம புதைச்சாகணும். அம்மா யாரு இவன்? இது ஆரிஷ் பிசினஸ். இதை நானே டீல் பண்றது உங்களுக்கு நல்லது. வாங்க, பிரான்ஸ்ல இந்த மாதிரி எத்தனை பண்ணிருக்கோம். ஜான் தலையை புடி. அப்ப நம்ம லண்டனுக்கு போலையா? இவனை புதைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹாலிடேவை ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சத்தம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த காலத்துல இதைத்தான் இசைன்னு சொல்லுவாங்க. இது இசையா? ஏய் ஏய், தள்ளிப்போ. ஒட்டிக்கிட்டே இருப்பான். இந்த இடத்த கொஞ்சம் பாருங்களேன், சூப்பரா இருக்குல்ல? ஐரிஷ் விஸ்கி பாட்டில் சீக்கிரம் கொண்டு வாங்க. ஆட்டா கடவுளே, இங்க இருக்கிற சில பேர் எனக்கு நல்லா தெரியும். அங்க இருக்கிறது சபினியோட கசின்ஸ். சரியா சொன்ன ஆத்தர், இது சபினியோட கிளப். அப்படி போடு. இங்க இருக்கிற எல்லாருமே சரியான கிறுக்கணுங்க. எல்லாரும் லூட்டினன்ஸ் ஜான். ஆபீசர்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது. ரைட், நாம ஆரம்பிப்போம். ஜென்டில்மேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த இடத்தை விட்டு நீங்க உடனே கிளம்பி ஆகணும். இப்பதாங்க நாங்க ஒரு பாட்டில் வாங்கியிருக்கோம். நார்த்ல இருக்கிற ரேஸ் ட்ராக்ல உங்களை பார்த்ததா சிலர் இங்க சொல்றாங்க. ஆமா, நிறைய பேர் சொல்லுவாங்க. முன்னாடி அக்ரிமெண்ட் இல்லாம நீங்க இந்த தெற்கு பகுதிக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இங்க இருக்கிறவங்களோட கோபத்தை நீங்க அதிகரிக்கிறீங்க. அவங்க கிட்ட நீங்க சொல்லிடுங்க, நாங்க ஹாலிடேக்கு தான் வந்திருக்கோம். விதிமுறையை நீங்க மீறீங்க. அவங்க உங்களை பீக்கி பிளைண்டர்ஸ்னு சொல்றாங்க. பிளைண்டர்ஸ்! அடுத்து யாரு வர போறீங்க? யாருகிட்ட? இங்க வா, கொன்றுவேன். முகத்துல கொஞ்சம் ஐஸ வச்சுக்க. வெளியே போங்க. என்ன அதை யூஸ் பண்ண போறியா? எனக்கு அப்படி தோணல.
நாங்க இங்க வந்தது எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கு இல்ல, நிச்சயமா இல்ல. நாங்க இங்க வந்தது நட்பை உருவாக்குறதுக்கு. இங்க கடைசியில இருக்கிற எல்லாரும் கண்டிப்பா முதல்ல வருவீங்க. இங்க தாழ்த்தப்பட்ட எல்லாரும் கண்டிப்பா வளருவீங்க. ஆமா, நாங்க எங்க இருப்போம்னு தெரியும்ல. எனக்கு இன்னொரு பல்லு போயிடுச்சு டாமி. இப்படியே போனா ஒரு பல்லு கூட தேராது. இததான் நீ ஹாலிடேன்னு சொன்னியா? ஆமா, மருந்து இல்லாம இப்பதான் நீ சரியா இருக்க ஆர்த்தர். இந்தா, இது உனக்கு உதவியா இருக்கும். அத கூட முதல்ல. ஜான், நீ எப்படி இருக்க? இது உன் வைஃப் கிட்ட போய் கேட்கட்டுமா? இப்ப அது தேவையா? செக்கன்ஸ் பத்தி எல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? சரியா சொன்ன. என்கிட்ட 50 பவுண்ட் இருக்கு. நம்ம யாருன்னு காமிப்போம். Come. Oh, dear God. Good Lord. I assumed it was Betty with tea. Forgive me, sir, but your secretary was not at the desk. No, because she takes lunch like normal people. You can turn around. This lady's a professional life model. She does this for a living. நான் வேணா அப்புறமா வந்து பார்க்கறேன் சார். இல்ல நான் இப்ப வீட்டுக்கு போயாகணும். வேணும்னா நீங்க திரும்பி நின்னு கூட என் கூட பேசலாம். ஓகே சார். பொஹேமியான் சொசைட்டிக்கு இன்னும் உங்களை பத்தி சரியா தெரியலன்னு நினைக்கிறேன் மேஜர். Well, I play cards on occasion. You're a stranger to cocaine and exotic dancing too, I imagine. I find the more obvious vices the easiest to resist. It's the sneaky little obscure ones that bring you to your knees, yeah? So, what business? கொக்கைன் அப்புறம் டான்ஸ் கூட உங்களுக்கு புதுசுன்னு தான் நினைக்கிறேன் மேஜர். பேர்மிங்ஹாமில் இருக்கிற நம்மளோட ஆளு முதல் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டான் சார். முகம்தான் சரியா வரல. எனக்கு என்ன தோணுதுன்னா அவனை இன்னும் பெரிய டாஸ்க்கு தயார்படுத்தலாம். எக்ஸ்பிரஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும் சார். அந்த பெரிய டாஸ்க்குக்காக இந்த புது ஆளை தயார்படுத்துறதுக்கு அவசரமா எனக்கு உங்களோட ஒப்புதல் தேவை. உங்களோட புக் மேக்கரை பத்தி பேசுறீங்களா? ஆமா சார். உங்களுக்கு இவனை பத்தி நல்லா தெரியுமே, எதுக்காக இவனை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? இந்த மாதிரி பிரஷர் கொடுத்து ஒருத்தனை வேலை வாங்க வைக்கணும்னா அவனோட பலவீனம் நமக்கு தெரியணும். இந்த ஆளோட பலவீனம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் சார். மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் வாயை எங்கேயும் திறக்க மாட்டான்னு நம்பலாம்ல? கண்டிப்பா திறக்க மாட்டான் சார். இவனோட வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் இவனுக்கு முன்னாடி இருந்தவங்களோட நிலைமை என்னவோ அதே நிலைமை தான் இவனுக்கும் வரும். அதாவது அவனுடைய மரணம், அப்படித்தானே? அவன் பிறந்த அன்னைக்கு ராத்திரியே அவனோட மரணம் நிச்சயிக்கப்பட்டுருச்சு சார். சீக்கிரமா வந்துட்டீங்க. உன் கண்ணு மூடு லிசி. என்ன? உன் கண்ணு மூடு. சொல்றேன்ல, கண்ணு மூடு. சரி, இப்போ என் கூட வா. கண்ணை திறக்க கூடாது. இந்த பக்கம். என்ன பண்றீங்க டாம்? இங்க உட்காரு. அப்படிதான் உட்காரு. இப்போ அப்படிதான் டைப் பண்ண. என்ன? லிசி, நான் சொல்றத டைப் பண்ண. நீ இப்போ சிகரெட்டை கீழே வைக்கிறியா? ஓகே. குளிர்காலம் வந்தா வசந்த காலம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். என்ன வசந்த காலம் நான் சொன்னீங்க? பின்ன குளிர்காலத்துக்கு முன்னாடி என்ன வரும்? சீக்கிரம். இப்ப பார்க்கலாம். இது ஒரு கேள்வி. கொஸ்டின் மார்க் எங்க? அதை இதுல போடு. இப்போ இதை டைப் பண்ண. ஆல் தேவை. விரிவுபடுத்த போற ஒரு பிசினஸ்க்கு செக்ரட்டரி தேவை. மெதுவா சொல்லுங்க. சொல்றத கேட்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும்.
வாரத்துல 5 நாள். மாசத்துக்கு 8 பவுண்ட் 4 ஷெலக்ஸ். சீக்கிரமா இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். நிஜமா சொல்றீங்களா? எல்லாம் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு லிஸி. சில சமயம் வேற குணங்கள்ல யோசிக்க ஆட்கள் வேணும். நீ மத்த வேலைகளையும் நிறுத்திக்கலாம் லிஸி. எல்லாத்தையும் இந்த வாட்டி காரணம் சொல்லக்கூடாது. மண்டே மார்னிங் 8 மணிக்கு மேல இருக்கிற ஆபீஸ்க்கு வந்துரு. லேட்டா வந்துடாத. நியூ மார்க்கெட்ல லாபம் கிடைச்சதா? நீ என்ன பண்ணேங்கறத ஆர்த்தர் சொன்னான். அவனோட மெடிசன் எங்கன்னு அவன் கிட்ட கேட்கும்போது நீ அதை ஊத்திட்டேன்னு என்கிட்ட சொன்ன. நான் ஊத்துனதெல்லாம் ஓபியமும் அப்புறம் ப்ரோமைடும் தான். ஓ, லண்டன்ல எல்லாரும் இப்படித்தான் இருப்பாங்கல்ல. எல்லா பாஸ் கிட்டே ஒரு பைத்தியக்கார நாய் ஒண்ணு இருக்குமே. சுயமா சிந்திக்க முடியாத ஒருத்தன், உடனே கோவப்படுற ஒருத்தன். ஆனா தாமஸ், நீ சொந்த சகோதரனையே யூஸ் பண்ணிட்டு இருக்க. என்கிட்ட சண்டை போடுறத நிறுத்துங்க. யாராவது சொல்லிதான் ஆகணும். 1 ஹவருக்கு முன்னாடி இது வந்தது. இதுல பேர் இல்ல, ஆனா கேம்டன் டவுன்ல இருந்து வந்திருக்கு. நான் இதை எரிக்கணும்னு நினைச்சேன். அது செஞ்சிருக்கணும். பிரமாத டாமி, நீ ஒரு சைட சூஸ் பண்ணிட்ட. இப்ப சபீனியோட எதிரி ஆயிட்ட. ஏடா, நாம ஒரு ட்ரிங்க் குடிக்கலாமா? இல்ல, வீட்டுக்கு மேல இருக்கிறவங்க காலை பாத்துக்கிறாங்க. நான் லேட்டா போனா கோவப்படுவாங்க. ஏடா ஷெல்பி? இல்ல. உன்னோட சகோதரன் ரூல்ஸ் மீறிட்டான். எனக்கு சகோதரனே கிடையாது. எனக்கும் என் நண்பர்களுக்கும் கம்பெனி தேவைப்படுது. அதுக்கு நாம போலாமா? இல்ல இல்ல, புடி. என்ன விடுங்க. அவனை பிடிங்க. டாமி ஷெல்பி, நான் உன்னை கிளப்ல ரொம்ப மிஸ் பண்ணேன். நானும் இன்னைக்கு ரேஸ்ல இருந்தேன். மிஸ்டர் சபீனி, என் பேரை சொல்லாத, அருவருப்பா இருக்க. பிராங்கோ, என் பேரை சொன்னதுக்கு இவன் பல்ல போடுங்க. இருக்கிறத விட்டுட்டு நீ தேவையில்லாம பறக்கிறதுக்கு ஆசைப்படுற. உன்னை பத்தி எனக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு பாத்தியா? உன் வாய்க்குள்ள என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியும். என்ன பாரு, என்ன பாரு.
என்ன பாரு, நீ ஜூஸ் கூட சேர்றியா? லண்டன்ல இப்படிதான் இருக்கும்னு நினைச்சியா? உன் இஷ்டத்துக்கு யாருக்கு வேணா சப்போர்ட் பண்ண முடியும். நீ ஒரு வடிகட்டின முட்டாள். இப்ப உன் வாழ்க்கையே முடிஞ்சது. இந்த உலகத்துல கடைசியா நீ பார்க்க போறது ஏன் முகம்தான். நீ செத்ததுக்கு அப்புறம் தான் நீ பண்ண தப்பு உனக்கு புரியும். இவன் கதையை முடிங்க. சீக்கிரம் போங்க. இன்னும் இவன் உயிரோட தான் இருக்கானான்னு நம்ம பார்த்து ஆகணும். On a gathering storm comes a tall, handsome man in a dusty black coat with a red right hand.